ஆடை சுதந்திரம், ட்ரெஸ் ஃப்ரீடம், இதாங்க டாப்பிக்கு. மேடம் கலை செல்வி மேடம் அட்வொகேட்டு. அந்த டாப்பிக்கில் ஷீ ஹாஸ் புட் அப் ஹர் வியூஸ் in a small short video in Facebook. So the courtesy of this part of this video goes to Facebook account Kalai Selvi Madam Advocate. Friends, request like, share and subscribe. And the time waste பண்ணாம let us see the வீடியோ. நிறைய பேருக்கு எது நாகரிகமான உடை, எது ஆபாசமான உடை, எது சௌகரியமான உடைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நீங்க வீட்ல இருந்து வெளியே கிளம்பும் போது கண்ணாடி பாப்பீங்கல்ல, அந்த கண்ணாடி உங்களிடம் லுக்கிங் குட்னு சொன்னா நீங்க பிரசன்டபிளா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே கண்ணாடி உங்களிடம் வாவ் யூ லுக் ஹாட் செக்ஸின்னு சொன்னா அன்டவுட்டட்லி அது கிளாமரான உடைதான். பிகாஸ் நீங்க அந்த கண்ணாடியில உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு நிறைய பேர் அது ஆபாசமான உடை, மற்றவங்க தப்பா பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் உடுத்துறாங்க. சிலருக்கு அந்த உடை கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ஆனாலும் எல்லாரும் போட்டிருக்காங்களே நம்மளும் போட்டா என்னன்னு தோணும். சிலருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நம்மள மற்றவங்க மதிப்பாங்கன்னு அவங்களுக்கு அசௌகரியமா இருந்தாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ பெண்கள் கிளாமரஸா ட்ரெஸ் பண்றதுக்கு பின்னாடி இது எல்லாமே ஒரு காரணம் தான். ஒரு ஆண் நடுராத்திரி 12 மணிக்கு வீதியில நடந்து போக என்ன சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் பெண்ணுக்கும் இருந்தால்தான் அது பாதுகாப்பான சமுதாயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தனக்கு அங்க அச்சுறுத்தல் இருக்கலாம்னு தெரிஞ்சே ஏன் இப்ப போனா என்ன, யார் என்ன பண்ணிருவாங்கன்னு பாப்போம்னு போறது தைரியத்திற்கான அடையாளம் அல்ல. நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தோமே